நேத்திரைக்கு விவாக யோகம் அல்லது தன்னை பற்றிய அறிவு அல்லது நம்மை பற்றிய அறிவானது மனதிலே நன்கு பதிய வேண்டும் என்றால் அதில் சில பண்புகள் வேண்டும். அதில் ஒரு பண்பு நம்ம பார்த்தோம். இதை பற்றி அறிவதற்கு ஆச்சாரிய உபாசனம் என்ற வேல்யூ வேண்டும். நம்ம நினைக்கிறோம் விவேக வைராக்கியம் வேண்டும், சமதமம் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும் என்பது போல இந்த உண்மையை பற்றி அறிவை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கம் வேண்டும். அதனால் இந்த ஆசிரியர் பகவானில் ஆச்சாரிய உபாசனம்ங்கிறதவே ஒரு வேல்யூ, ஒரு ஞானமாக இதில் கூறுகின்றார். இதை போய் நம்ம கற்க வேண்டும். உப ஆசனம், ஆசனம்னா அமருதல் சொல்லுவாங்க. ஆசனம் எடுத்துங்க அமருதுன்னு அர்த்தம். ஆசனம் போடு அப்படின்னா அமர்தல். உபனா அருகில் அமர்தல். யாருடைய அருகில் அமர்தல்? ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரியக அப்படின்னு சொன்னால் தானும் படித்து செயல்களிலும் காட்டி மற்றவர்களுக்கு சரியாக உபதேசம் செய்கிறவர்கள் அவர்கள் ஆச்சாரியார். ஆச்சாரியார் அப்படின்னாலே ஓரளவு நல்ல ஒரு சொல், நல்ல மதிப்பு இருக்கும். ஏன்னா அவர் படித்திருக்கவராக இருக்கணும், நல்ல உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஏன் இதில் நல்ல உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க? ஆச்சாரியனாலே ஆச்சாரியன்னா இன்க்ளூடு தானே அப்படின்னா சில பேர் ஸ்ரோத்திரியனாக இருப்பாங்க, ஆனால் பிரம்மனிஷ்டனாக இருக்க மாட்டாங்க. சில பேர் சோத்திரிய பிரம்மனிஷ்டனாக இருப்பாங்க, ஆனால் ஆச்சாரியால் இருக்க முடியாது. ஆக அந்த மூன்றும் மிக மிக முக்கியம். சுரோத்திரினா நல்லா படிப்பாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் பொய், போட்டி, பதவி, பொறாமை, முடிவெடுக்க முடியாதது இதெல்லாம் இருக்கும். திடீர்னு கோவப்பட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ரெண்டாவது பிரம்மனிஷ்டாக அதன்படி வாழ்கின்றவர் அவரும் ஆச்சாரியார். ஒரு திருநா பிரம்மனிஷ்டா அதன்படி வாழ்வாங்க, ஆனால் சில பேர் உபதேசம் பண்ண மாட்டார்கள். உபதேசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அப்படி நிறைய ஞானிகள் சித்திரகாட்சிகளாக நம்ம பார்க்கலாம். ஆனால் யார் பிரம்மனிஷ்டனாகவும் சோத்திரியனாகவும் உபதேசிக்கிறவராகவும் இருக்கிறார்களோ அவர்கள் ஆச்சாரியார்கள். அது ஆச்சாரிய உபாசனம். எதை உபதேசிக்கும்? ஞானத்தை கேட்டு நீ உபாசிக்க வேண்டும். அதுவும் பண்படாத தத்துவம் அறிந்த ஞானிகளிடம் சென்று நாம் உபாசனை செய்ய வேண்டும் என்று அதில் சும்மா ஒரு ஃபோக்கஸ் பண்ணேன். அது முக்கியமான ஒரு இது, அதனால் பண்ணேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பண்புகளாக நம்ம பார்த்தோம். நம்ம இறுதியாக பார்த்தது பிரம்ம வித்யாவை உபதேசிக்கின்ற ஆசிரியருக்கு சிரத்தை பக்தி பூர்வமாக அவர்களுக்கு சேவை செய்து வணக்கம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படிப்பட்ட மனநிலையில? ஆத்ம வினிக்கிரக எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து ஸ்லோகம் ஜென்ம மிருத்து ஜராவியாகி நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ நம்ம பார்க்க சிந்தித்து இருக்கின்ற கருத்து ஐயோ 9வது ஸ்லோகம். ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம ஒரு இடம் பார்த்தா நல்லதான 9வது ஸ்லோகத்திற்குள் இப்போது நுழைகின்றோம். பண்புகள் தொடர்கின்றன. இந்த 9வது ஸ்லோகத்தில் 18 வகையான ரைட். 9வது ஸ்லோகம். அசக்தி அனபிஸ்வங்கः அசக்தி அனபிஸ்வந்தः புத்திரகாரகிருஹாதிஷு புத்திரகாரகிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்ட உபபத்திஷு இஷ்டானிஷ்ட உபபத்திஷு. இந்த இடத்துல பகவான் சில பண்புகளை மேலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் சில பண்புகள், அதாவது 13வது பண்புகளை பகவான் கூறுகின்றார்.
மொத்தம் 22 பார்த்துட்டோம். 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரை பண்புகளை பகவான் கூறுகின்றார். எதற்கு? ஞானத்தை அடைவது, ஞானத்தை, ஞேயத்தை, அந்த ஞேயம் அப்படிங்கிறார். அதை அடைவதற்கு, அதாவது பிரம்ம ஞானத்தை, தத்துவத்தை புரிய வேண்டும் என்றால் அதற்கு சில பண்புகளை கூறி 11வது ஸ்லோகம் வரை கூறுவார். 12வது ஸ்லோகத்தில் எந்த பண்புகள், இந்த பண்புகள் எதை அழிவதற்காக என்ற அந்த ஞேயத்தை பற்றி இதில் பகவான் சொல்லுகின்றார். இப்போ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், விளக்கம், வேடு பை வேடு விளக்கம் பார்த்துவிட்டு நம்ம ஸ்லோகத்துக்கு சொல்ல இருக்கின்றோம். முதல் இது அசக்தின்னு சொல்கிறார். அசக்தினா பற்றின்மைன்னு சொல்கிறார். சக்தினா பற்று, பொருள்களுக்காக ஏங்குதல், பொருள்களை நமக்கு, பொருள்களின் மீது நாம் சொந்தம் கொண்டாடுதல், நமக்கு மட்டும் சொந்தம் என்று நினைத்தல் அசகி சக்தி. அசக்தின்னா சொந்தக்காரர் என்று நினைக்காமல் இருத்தல். எந்த பொருள்களும் எனக்கு சொந்தமில்லை. அப்போ என்ன, அப்படி சொந்தம் இருந்துச்சுன்னா என்ன நினைக்கணும்? நம்ம இந்த பொருள்கள் தற்காலிகமாக, நான் ஒன்றா ட்ரஸ்டி, ஐ ஆம் நாட் மேனேஜர், மேனேஜிங் ட்ரஸ்டி, சாரி, ஐ ஆம் நாட் ஓனர், ஐ ஆம் மேனேஜிங் ட்ரஸ்டி. அதன் ட்ரஸ்டி அசக்தி. நம்மிடம் பொருள், உண்மையில் நாம் சொந்தம் கொண்டாடுகின்ற எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. எதுவுமே நமக்கு சாஸ்வதம் அல்ல. நமக்கு எதை வைத்து சொந்தம் என்று நினைக்கின்றோம்? இந்த உடல் மனதை வைத்துதான் பார்க்கின்ற பொருள்கள், கேட்கின்ற பொருள்களை சொந்தம் என்று நினைக்கின்றோம். இந்த உடல் மனமே நமக்கு சொந்தமில்லை எனும் பொழுது மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய, மற்றவர்கள் சொந்தம் கொண்டாட வேண்டிய இது இல்லை. இந்த உடலே போகும்போது மற்றதெல்லாம் எந்த மட்டுக்கு? அதனால் எல்லாமே தற்காலிகமாக இறைவனால் எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று மனதில் வைத்து கொண்டு பழகுதல். பற்றற்று இருக்குன்னா நம்மகிட்ட இருக்கின்ற பொருள்களை கவனக்குறைவாக பொறுப்பில்லாமல் இருத்தல் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள், உடைமைகளை பொறுப்புடன், இப்பொழுது இதை, இந்த வேலையை செய்வதற்காக, இதை பாதுகாப்பதற்காக ஆண்டவன் படைத்திருக்கின்றான். ஏன்னா இதுக்கு முதல்ல இந்த இடத்துல எத்தனையோ பேர் வந்துட்டு போயாச்சு, இனிமேலும் எத்தனையோ பேர் வரப்போகிறாங்க. நாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் ஒரு பீரியடில் ஒரு தலைமையேற்று ஒரு குருவோ ஒரு குடும்பஸ்தரோ நடத்துவார். இறுதியில் அவர் சிறிது நாட்களில் மறந்து விடுவார், அப்புறம் வேறு ஒருவர் விடுவார். அதனால் தற்காலிகமாக சொந்தம் கொண்டாடுவது. சூரிய மண்டலம் இருக்குது, ஆசியா கண்டம் இருக்குது, இந்தியா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, மாவட்டம் இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குது, அதில் ஒரு கிராமம் இருக்குது, தெருவு இருக்குது, அந்த தெருவில் ஒரு வீடு இருக்குது, வீடில் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு புள்ளி என்று உணர்ந்து, இதிலையுமே 10 பாசம் என்று 10 பாசம், இது எனக்கு சொந்தம், இதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு உதவும், இது இருந்தாத்தே 4 பேர் மதிப்பாக, இது இருந்தாத்தே நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்காமல் இருத்தல். ஏன்னா நம்ம சொந்தம் கொண்டாடும்போது நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். அதனாலவே நம்ம தனிமை, சிறுமை இதை தவிர்க்க முடியாது. நம்ம தனிமைப்படுத்திக்கிறோம். நமக்கு இதுதான் என்னுடைய செக்யூரிட்டி, இதுதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு தனிமைப்படுத்தும் பொழுது அது மனம் உரியதாகின்றது. அதை தனிமைப்படுத்தாமல் அந்த உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஈஸ்வரனுடையது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டதை யார் வேண்டுமானாலும் அது எடுத்துக்கொள்ளலாம்.
எனக்கு எப்பொழுது நம்முடைய மனதில் பயமோ இல்லை கவலையோ வந்தால் அது நமக்கு சொந்தம் என்று ஆகின்றது. அதனால் பாதுகாப்பதுங்கிறது வேற, பற்று என்பது வேறு. நம்முடைய உணர்வுகள், இன்ப துன்பங்கள் பொருள்களை நாடி இருந்தால் அது பற்று. பொருள்களை நாடாமல் நான் தற்சமயம் பயன்படுத்துகிறேன் என்ற உணர்வு இருந்தால் அது அந்த உணர்வு தான் அசக்தி. எதில் அசக்தி? பாவர் அடுத்ததில் சொல்றாரு. 14வது பண்பு புத்திர தார கிருகாதிசு அப்படிங்கிறார். புத்திர தார கிருகாதிசு அனபிஸ்வந்த. உடைமைகள் எந்தெந்த உடைமைகள் என்றால், நம்ம புத்திரம், தாரம், மனைவி, மக்கள், கிரகம்னா வீடு முதலிய வாகனம் எதுனா எடுத்துக்கலாம். அவற்றில் அனபிஸ்வங்க என்றால் அபிமானம் இல்லாமல் இருத்தல். அதனால் யாராவது ஒரு பகைவர்கள் எல்லாம் இல்லாம நண்பர்கள், உன்கல்வி நீர்வடிந்தால் என் உயிரம் ஒத்துதவி, அதே அபிவேசமா. உனக்கு ஏதாவது ஒன்றா எனக்கு கஷ்டம், நீ இல்லாமல் நான் இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ சந்தோஷமாக இல்லை என்றால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் என்று இருத்தல். ஒரு மனம் சந்தோஷத்திற்காக இவைகள் அனைத்தையும் சேர்த்து இருத்தல். புத்திர முதலிய விசேஷமான சிலேகத்து அபினிவேசல் அபிமானம் இல்லை. தம்மிடம் வேறாக இருக்கின்ற பொருள்களும் தானும் ஒன்று என்று நினைத்தல். வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அது சில பேர் வாடகைக்கு இருப்பாங்க. அந்த வாடகைக்கு ஆணி அடைஞ்சால் ஆணி அடிப்பாங்க வாடகைக்கு விடுவாங்க. அந்த ஆணி அடிக்கும்போது தான் ஆணி அடிக்கிற மாதிரி ஓடி வந்து இன்னும் ஆணி அடிக்கிறேன்னு அது ஓடுவார்கள். சட்டம் கேட்கலன்னு அவர்களை அடிப்பது போல இருக்கு. அதே அபினிவேசம். வேறு ஒருவருடைய துன்பத்தை கண்டு நாம் துன்பப்படுவது. வேறு ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருத்தல். யாராவது சொந்தக்காரங்க இறந்தால் தானே இறந்து விட்டதாக நினைத்தல். நம்ம பார்த்துருக்கோம். நல்ல குடும்பம் தலை தூங்கி இருக்கும். நம்ம ஒரு முக்கியமான மனைவியோ கணவனோ பிள்ளை இறந்து விடுவாங்க. அதிலிருந்தே அவர் நொந்து நோய்வாய்ப்பட்டு எதிலேயுமே விருப்பம் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியாகி இறந்து விடுவார்கள். அப்படி உண்டு. இதுதான் அபினிவேசன. இது இல்லாமல் இருத்தல். அப்போ என்ன அர்த்தம்? இவர் விளக்காட்சி அழகாக சொல்கிறாரு. எதுக்கு அபினிவேசம் இல்லாமல் எதுக்கு இருக்கணும்? எந்த நோக்கம் என்றால், சாஸ்திரத்தை தவிர மற்ற விஷயத்தில் மனம் விகாரமடையாமல் இருத்தல். அதே இந்த இடத்துல பாயிண்ட். இப்போ என்னதே எங்களுக்கு சொல்ல வர்றீங்க என்றால், நம்முடைய நோக்கம் மோட்சம்தான். ஏற்கனவே பார்த்தோம். ஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்தைரியம்னு பார்த்தோம். தைரியமாக பேசுறது, தைரியமாக போகிறதுங்கிற ஒரு மீனிங் இருந்தாலும், எந்த விஷயத்திலும் யாரிடத்திலும் பற்று அபிமானமின்றி தனக்கு உரிய உடைமைகளிடத்தில்னு பகவான் சொல்கிறார் அபினிவேசகன். அப்போ மற்றவங்களிடத்துல நமக்கு பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க என்று மனம் விகாரம் அடையாமல் இருத்தல்னே. எது இருக்கோ அது வாடகை விடணும், எது இல்லையோ அது வாடகை இல்லையா. மனம் விகாரமின்றி சாஸ்திர விஷயத்தில் ஈடுபடுதல், அது அபினிவேசகம். ஏன்னு சொன்னால், அது நம்ம ஓங்காரசாமி சொல்லுவாங்க, ஓட விட விட இன்பம்
ஒரு பொருள் யாரை ஒரு பொருளையோ ஒரு இதோ விட விட இன்பமா, அதை நோக்கி ஓட ஓட துன்பம் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம பொருள்களை பாதுகாக்கிறது மிக முக்கியம். நாளடைவில் அது பற்றாகிவிடும். ஏன்னா யாரிடம் நாம் இன்பத்தை அனுபவிக்கின்றோமோ அவரிடமிருந்து நாம் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஃபேமிலியில் பார்க்கலாம், ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பாங்க, அதே சமயத்தில் பற்றுமா அதுதான் உலகம், வீடுதான் உலகம் என்று இருப்பார். நிறைய பேர் ப்ரொஃபைலோடு எழுதுவாங்க, என் வீடு தான் எனக்கு உலகம், என் தொழில்தான் எனக்கு உலகம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் பூரா பார்த்தீங்கன்னா எப்படி முமுட்சுத்துவ ஆன்மீகவாதி சாஸ்திரங்களை நோக்கமாக இருக்கானோ அது மாதிரி அவங்களுடைய நோக்கம் பூரா பணம் பணம் பணத்தையே இருக்கும். பணத்தை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றும் இருக்காது. காலையில் எந்திரிச்சு கடைக்குள்ளே போனால் சாயந்தரமே வருவார்கள். அப்படி இருக்கா? அப்படியெல்லாம் நம்முடைய மனமானது அதுவே வாழ்க்கை என்று போய்விடும். கொஞ்சம் கூட ஒரு சேவை நன்மார்க்கம் என்பது இருக்காது. இது இல்லாமல் இருக்க வேண்டும் பகவான்களை சொல்கிறார். அடுத்து 15வது ஸ்லோகம் இருக்கட்டும், நிறையா நாம் சிந்திச்சிட்டோம். 15வது பண்பு 2வது வரியில் சொல்கிறார், நித்தியம் ச சமதத்துவம் இஷ்ட அனிஷ்ட உபதிசுவர். நித்தியம்னா ஒரே மனம் சந்தோஷத்திலும் துயரத்திலும் சமமான விகாரமடையாத மனம், அது இந்த இடத்துல அர்த்தம். சம நித்தியம் மனதை சமநிலையில் வைத்து இருத்தல், சமத்துவம் சொல்லுவாங்க. சமத்துவம் எல்லா இடத்திலும் சமமாக பிடித்து இருத்தல். எதில்? மனிதர்கள், பொருட்கள், உணவுகள், சீதோஷணங்கள் எல்லாம் பிடித்த பொருள்களிடத்திலும் பிடிக்காத பொருள்களிடத்திலும் சமநிலையில் இருத்தல். மன அமைதி அடைந்தால் சூழ்நிலையில் ஒரு பொருள் வந்தால் நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் இருத்தல். நம் கடமை பணி இறைவனுடைய இறைவன் கொடுத்ததாக நாம் சந்தோஷமாக இருத்தல். சுருக்கமாக சொன்னால் இஷ்ட அப்படிங்கிறார். பிரியமான பொருள்களை அடைந்தால் சந்தோஷமும், பிரியமில்லாமல் ஏதாவது நடந்தால் துயரம் இல்லாமல், நண்பன் முதலியவரிடத்திலும் எல்லா பதார்த்தங்களிலும் பற்று அபினிவேசம் இல்லாமல் இருத்தல். அது என்ன சொல்கிறார்? எதற்காக இருக்கிறது இதையெல்லாம் எடுத்துட்டு அதனால் என்ன சொல்கிறாரு பகவான் 15வதுல, இதெல்லாம் பற்று இல்லாமல் இருக்கணும். சரி, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 16வது பண்புகளை சொல்கிறார். இதெல்லாம் அபினிவேசம் இருக்கிறதா சமத்துவம் இருந்து நான் இப்போ என்ன செய்யணும், எது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகத்தில் எப்படி இருக்கணும் என்று கூறுகின்றார். நான் எப்படி இருக்கணும், எதற்காக நீங்கள் இவ்வளோ உபதேசம் செய்கிறீர்கள் என்று பகவான் இதில் கூறுறார். 10வது ஸ்லோகத்தில் நம்ம ஸ்லோகத்தை படித்து விளக்கம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். மயி ச அனன்யயோகேன பக்திரவ்யக்த வியாச்சிரிணிம் பக்திரவ்யக்த அபிசாரிணி விவேக தேசசேவித்வம் அரதி ஜனசம்சதி. எப்படி இருக்கக்கூடாது என்று கூறிய பகவான் எப்படி இருக்கணும் என்று அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார்.
அந்த விளக்கத்தை அடுத்து சிந்திப்போம். அறிவோம். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஓம்.